Hello friends, welcome to our channel. ரொம்ப சிம்பிளா அதே சமயம் ரொம்ப டேஸ்டான தேன் மிட்டாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இட்லி மாவு இருந்தால் கூட இந்த தேன் மிட்டாய் செஞ்சிடலாம், மைதா மாவில் கூட செய்யலாம். நம்ம அரிசியும் உளுந்தும் வச்சு ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த தேன் மிட்டாய் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் உளுந்து சேர்த்துடலாம். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அரிசி உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. இது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம். 1/4 டீஸ்பூனை விட ரொம்ப கம்மியாக பேக்கிங் பவுடர் சேர்த்துடலாம். கூடவே ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும், நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துடலாம். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சிறு கம்பி பதம்னு சொல்லுவோம், லைட்டாக கம்பி வர மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். 4 சொட்டு எலும்பிச்சை சாறு சேர்த்துடலாம். அப்போ தான் இந்த பாகு கெட்டியாகாமல் இருக்கும். எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ரொம்ப சூடாகவும் கூடாது, ரொம்ப கம்மியாக மிதமான சூடும் இருக்கக்கூடாது, மீடியம் சூடாக இருக்கணும். நம்ம இந்த உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். இது 2 பக்கம் நல்லா திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். சர்க்கரை பாகில் ஊறினா சரியாயிரும். சர்க்கரை பாகு நல்லா சூடாக இருக்கும்போதே இதை நம்ம சேர்த்துடலாம். சூடு ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சூடு பண்ணி இதை சேர்த்துக்கலாம். இதே போல் மீதி இருக்கமாவே நம்ம நல்லா உருண்டையாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் சர்க்கரை பாகில் ஊற வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டான தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. தேன் மிட்டாய் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.